உங்களுக்கு பதிலடி கொடுக்க எல்லா உரிமை இருந்தும் அமைதியா இருந்திருக்கீங்களா? அது பலவீனம் இல்ல, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு குவாலிட்டி. அதான் சாந்த குணம். பலர் சாந்த குணம் உள்ளவர்கள்னா அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவும் புரியாது, வலிமை இல்லாதவர்கள், அதனால அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. சாந்த குணம் என்பது கட்டுப்பாட்டில் இருக்கும் பலம். Meekness is strength or power under control. மோசே சாந்த குணமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேக்கு தலைவலியா இருந்த அந்த கீழ்ப்படியாத ஜனங்களை அழிச்சிடுறேன் தேவனே சொல்லுகிற போது ஓகே ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கலாம். அவருக்கு உரிமை இருந்தது, சலுகைகள் இருந்தது. ஆனாலும் அவரோட அதிகாரத்தை ஜனங்களை தண்டிக்கிறதுக்கு பயன்படுத்தாம காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தினாரு. அதுதான் சாந்த குணம். சிமே என்பவன் தாவீது ராஜா மீது கற்களை எறிந்து சபித்துக் கொண்டே வருகிற போது தாவீது அமைதியாக செல்கிறார். ஏன்? அவருக்கு வலிமை இல்லைன்னா இதே தாவீது தான் அரக்கன் கோலியாத்த ஒரே கல்லால நெற்றியில குறிப்பார்த்து அடித்து வீழ்த்தியவர். அந்த சிமே எரிகிற ஒரு கல்ல லாபகமா பிடிச்சு அவர் வாயிலே குறிப்பார்த்து அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு திறமை இருந்தது, வல்லமை இருந்தது, ராஜாங்கிற உரிமை இருந்தது. ஆனால் அவர் செய்யல. அதுதான் சாந்த குணம். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், அவரை பிடிக்க வந்த சேவகன் காதை வெட்டிட்டு நிக்கிற பேதுரு கிட்ட, இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பிதாவேன்னு கூப்பிட்டா போதும் 72,000 தூதர்களை இயேசுவால அன்றைக்கு இறக்கி வைக்க முடியும். ஒரு தேவதூதன் ஒரே நைட்ல 180,000 பேரை வெட்டி போட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 72,000 தூதர்கள் அன்றைக்கு இறங்கி இருந்தாங்கன்னா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருந்தது, உரிமையும் இருந்தது. ஆனாலும் உங்களை என்னை நினைச்சு பார்த்ததுனால அதை அவர் செய்யல, சிலுவைக்கு போனாரு. அதுதான் சாந்த குணம். பதிலடி கொடுக்க முடிந்தும் கொடுக்காமல் இருக்கிறது பலவீனம் இல்ல, அதுதான் தேவனை போன்ற ஒரு பலம். அது உங்களுக்கு இருக்கிறதா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.